ஜெபித்தார். இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு வசனம், ஜெபிக்கிறதை தாண்டி ஜன்னல் திறந்து இருந்துச்சா மூடி இருந்துச்சாங்க. ஆமென். ஜன்னல் திறந்து இருந்துச்சா மூடி இருந்துச்சா? நான் ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமை பார்த்து தான் நான் ஜெபம் பண்ணுவேன் நீங்க முடிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன சட்டம் வந்தாலும் ஜன்னல் திறந்து இருக்கணும். ஆமென். ஆமென். ஒருவேளை நான் அன்னைக்கு ஜன்னலை மூடி இருந்தேன் அப்படின்னா உள்ள என்ன நடக்குது யாருக்கும் அந்த கதவை தட்டணும், இல்ல கதவை உடைக்கணும். அதுக்கு முன்னாடி எந்திரிச்சுனாங்களா ஜெபம் இல்லையே, நான் சும்மா தான் படுத்திருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன், தப்பிக்கலாம். ஆமென். அவர் பயங்கரமான ஞானம் உள்ள மனுஷன் தானியேல். அடிமையாக வந்தவனை அரசாட்சி செய்யக்கூடிய அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறது கர்த்தருடைய மகா பெரிய ஞானம். அவ்வளவு ஞானம் இருக்கிற மனுஷனுக்கு நம்மளோட அளவு கூட மூல வேலை செய்யாது. உன் ஞானம் தான் தேவையே இல்லை. நீ கர்த்தருக்கு என்ன பொருத்தனை பண்ணிருக்க, நீ கர்த்தருக்கு என்ன வாக்கு பண்ணிருக்க, நீ ஜன்னலை திறந்து வச்சுதான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஜன்னல் திறந்தே இருக்கணும் என்ன சட்டம் வந்தாலும். ஆமென். ஆமென். அதுதான் தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? இந்த 40 நாட்களும் 24 மணி நேரம் சங்கிலி தொடர் ஜெபம் என்று திருச்சபையில் அறிவித்திருக்கிறோம். எத்தனை பேர் பேர்கள் கொடுத்திருக்கோம்? ஒரு அரை மணி நேரம் கூட என்னால பிரேயர் பண்ண முடியாது, எத்தனை பேர் பெயர் கொடுக்காம இருக்கிறோம். திருச்சபையில ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதுல நம்மளும் என்ன செய்யணும்? உண்மையா இருக்கு. அது நம்முடைய பங்கு இருக்கணும். சரி, பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மறந்து போனது எத்தனை பேர் இருக்கும்? கொடுத்த நேரத்துல சரியா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நேரத்தை கொடுக்கறது, பேரை பதிவு செய்யறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அதுல 40 நாள் சரியா என்ன செய்யணும்? நிக்கணும். ஆனா அப்பதான் எல்லா நேரமும் சும்மா இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பேருக்குன்னு டைம் கொடுத்த நேரத்துல தான் எல்லா பிரச்சனையும் அந்த நேரத்துல தான் வரும். எந்த பிரச்சனை வருதுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த நேரத்துல நீ கண்டிப்பா என்ன செய்யணும்? ஜெபி. அதுதான் உண்மை. இது மாதிரி ஆண்டவருக்கு நம்ம அநேக காரியங்களை நாம் நியமித்திருக்கலாம். இதெல்லாம் வச்சுலாம் நம்ம பார்த்து நான் உண்மையா இருக்கிறேன், நான் சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறேனா, இல்ல வழி விலகி போய்கொண்டு இருக்கிறேனா, ஆண்டவர் எனக்கு என்ன ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன, என்னை குறித்த தேவனுடைய அழைப்பு என்ன, அதே பாதையில் நான் போய்கொண்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம் அனுதினமும் நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை செய்வோம் சொன்னா அந்த பொருத்தனை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நிறைய நேரங்களில் பொருத்தனை செய்வோம், அந்த பொருத்தனை அநியாயத்துக்கு மறந்து போயிடும். ஏதோ பொருத்தனை பண்ண மாதிரி ஞாபகம்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம், அப்ப என்ன பொருத்தனைன்னு தெரியாதனால அது அப்படி என்ன செஞ்சிருது? விட்டு. பொருத்தனை குறித்து நம்ம ஜாக்கிரதையோட இருக்கணும். பொருத்தனை செஞ்சா